viewers, welcome to Sisa Tamil. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இதுவும் அகைன் ஒரு vlog வீடியோ. இது என்ன ஸ்பெஷல் வீடியோனா இது வந்து காரைக்குடி ஸ்பெஷல் வீடியோ. நான் வந்து புதுக்கோட்டை போறதுக்காக வந்து மேக்கப்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெயின் இருக்க தாம்பரத்துல இருந்து டு புதுக்கோட்டை, ஸோ அதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காரைக்குடியில் நான் வந்து பிரைட் எடுத்திருந்தேன். காரைக்குடி மீன்ஸ் புதுக்கோட்டை அண்ட் காரைக்குடி. மேரேஜ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருந்தது. ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரைக்குடியில் இருந்தது. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ வந்து பிரைட் வந்து 3 o'clock வந்துட்டாங்க. 3 o'clock வந்து பிரைட் அவர் சொல்லியிருந்தேன், அதனால் 3 o'clock வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மேக்கப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சாரீ ட்ராப்பிங், ஸோ மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அவங்க ஸ்கின் டோன், அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ அவங்க ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 2 மேக் ஓவர் இருந்தது. லைக் அவங்க சிஸ்டருக்கும் அவங்களுக்கும் மேக் ஓவர் இருந்தது. அதனால் அவங்க சிஸ்டரை நான் வந்து 5 o'clock வர சொல்லிட்டேன். பிகாஸ் ரிச்சுவல்ஸ் முடிச்சுட்டு பொண்ணு வரதுக்குள்ளே அவங்களது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் 5 o'clock வர சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நான் 6 o'clock வந்து பிரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணனால அவங்களும் ஷார்ப்பாக 5 o'clock வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு மேக் ஓவர், ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ராப்பிங் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6 o'clock வந்து பிரைடு வந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க செகண்ட் சாரி பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாரி. ஸோ அதுக்கான மேக் ஓவர் தான் நம்ம போட்டிருந்தோம். ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து சஜஷன் கேட்பேன் கிளைண்ட்டுக்கிட்ட. ஏன்னா பிகாஸ் அவங்களோட பிக் டே அது. ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க மேலே போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்கிறதா நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே அதுமாதிரி சொல்லவும் கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களோட பிக் டே, அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்கு ஓகே. சில விஷயம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ப்ளஸ் எனக்கு தெரியும் அது செட் ஆகுமா ஆகாது. நான் சொல்லிடுவேன். அவங்க சொல்கிறது இது உங்களுக்கு அவங்க செட் ஆகாத விஷயம் அவங்க சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, இல்லைப்பா இது உங்களுக்கு செட் ஆகாது, நான் வேணால் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஓகேனா பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே ஒரு ஸ்டெப் நான் அது கேட்டு தான் மூவ் ஆவேன். ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளுக்கும் ஹாப்பியாக. அதனால் இவங்களும் அண்ட் அவங்க சிஸ்டர் கட்டின எந்த சாரியுமே வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் சாரீ கிடையாது. பிஃபோராக ஃப்ரீ ப்ளீட் பண்ண சாரீஸ் கிடையாது. ஸோ நான் இந்த எல்லா சாரியும் ஆன் த ஸ்பாட் கட்டின சாரீ தான். செகண்ட் சாரீ கொடுக்கவே டைம் ஆகிடுச்சு. ஸோ 5 minutes முன்னாடி தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த 5 minutesக்குள்ளே வந்து நான் வந்து சாரீ ட்ராப் பண்ணிட்டேன். செகண்ட் சாரீ கொடுக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து 5 minutesல வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணிட்டோம். இந்த சாரீ ட்ராப்பிங் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃப்ரீ ப்ளீட்டிங் இல்லாமல் அப்படியே ஆன் த ஸ்பாட்டு பண்ண சாரீ ட்ராப்பிங்.
செட்டிநாடு ஸ்பெஷல் எல்லா ஃபுட்டும் அங்கே இருந்தது. அந்த 2 டேஸில் நாங்கள் வந்து செட்டிநாட்டில் இருக்க எல்லா டிஷ்ஷும் நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். வெஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப கிராட்டிவ் சரி எல்லாமே நல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. டைம் அவங்க வந்துக்கிட்டே இருந்தது ஃபுட்டு, லைக் சூப்பு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, அல்வா, அங்கே ஸ்பெஷலான எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே ப்ரொவைட் அந்த ஊரில் காரைக்குடி அண்ட் புதுக்கோட்டையில் என்ன ஸ்பெஷலோ அது எல்லாமே கொடுத்தாங்க. லைக் அல்வாவே ஸ்வீட்ஸே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ். நார்மல் நம்ம சென்னை ஸ்வீட்ஸ் மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல், எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் என்னவோ அது ஃபுட்டு என்னவோ அதுதான் இருந்தது. ஸோ சீரியஸாக ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இந்த 2 டேஸும் நாங்கள் விதவிதமான டிஷ் சாப்பிட்டோம். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. கேட்ரிங் வைஸ் வேறு லெவல் ஃபுட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க கவனிச்சிக்கிட்ட விதம் எல்லாமே சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 டேஸ் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே நான் கேட்ரிங்கில் அங்கே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது பாக்கு வெத்தலை பார்த்திங்கன்னா பாக்கு வெத்தலை மட்டும் இல்லை, அந்த பாக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் பேக்கெட்டில் தான் இருக்கும் பாக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தாங்க பாக்கு. அந்த பாக்கு டிஃப்ரெண்ட், அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த டேஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ட்ரை ஆம்லா, ட்ரை ஜிஞ்சர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த பாக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த பாக்கு ஒரிஜினல் பாக்கு, அது பேக்கெட்டில் பண்ணுற பாக்கு இல்லை அப்படி சொன்னாங்க. கற்கண்டு பால் கொடுத்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். பனக்கற்கண்டு பால் அங்கே தான் குடிக்க முடியும். ஸோ அதனால் அது டேஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த வெள்ளைப்பனை ரொம்ப பிடிச்சது. அது 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாயாசம், எல்லா வெரைட்டியும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நான் சாப்பிட்டேன். ரெகுலராக நான் ஃபுட்டு மாதிரி சாப்பிடல, டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அவங்களே நிறைய ஐட்டம்ஸ் எனக்கு தனியாக வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம சென்னையில் வந்தனால நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல. ஸோ அதெல்லாம் அவங்க டிஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க இப்போ ப்ரொவைட் பண்ண ஸ்நாக்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்வா. அந்த அல்வா பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அக்கா இதை சாப்பிட்டு பாருங்கள், அக்கா அதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அது நிறைய சொன்னாங்க அதை பற்றி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க ஓன் சிஸ்டர் மாதிரியே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அங்கே ஃபங்க்ஷன் நடந்த ஹோம் பார்த்திங்கன்னா பெரிய வீடு ஹோம். ஸோ ரொம்ப பெரிய வீடு. அந்த காரைக்குடியில் நிறைய வீடு அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க வீடு ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப நல்லா அந்த அழகாக நானும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஸோ என் ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ. நானும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது மாதிரி நான் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் டைல்ஸே டிஃப்ரெண்ட் விதமாக இருந்தது. மேபி காரைக்குடியில் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் போல், எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இவங்க புக் பண்ணியிருக்க ஈவினிங் ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஏன்னா அதே மேக்கப்போடு நான் இருக்க சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மேக்கப் போகாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதே மேக்கப்போடு இருந்துருங்க. மார்னிங் 8 o'clock போட்ட மேக்கப் ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருந்தது. ஃபோட்டோஷூட் ஈவினிங் செகண்ட் ஃபோட்டோஷூட் பார்த்திங்கன்னா அவங்க 6 o'clock மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் மேக்கப்பில் எந்த சேஞ்சும் கிடையாது, எந்த டச்சப்பும் பண்ணலை. ஈவினிங் ஃபங்க்ஷன் அதே மேக்கப்பில் தான் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணை அந்த பெரிய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போகும்போது எங்களையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட போகும்போது அந்த கிராக்கர்ஸ்லாம் பர்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு போனாங்க. பொண்ணு மாப்பிளையும் கூப்பிட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியே எங்கள் கூட சென்னைக்கு ட்ராவல் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இமேஜஸ் பற்றி, அவுட்புட் இமேஜஸ் பார்த்திங்கன்னா அதில் லாஸ்ட்டாக எங்களை அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க நிறைய வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன ஒரு ப்ரைடோட வ்ளாகும் நான் போடுறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.